அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் முழு மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம். இதில் 100 கேள்விகள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 100 கேள்விகளில் உங்களுக்கு 95க்கு மேலே தெரியுது அப்படின்னா நீங்கள் சூப்பராக படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இல்லை அப்படின்னா இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் நல்லா படிக்கணும். சரியா? ரைட். இது வந்து நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே வந்து பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பாருங்கள். ஊர் பெயர் மரு, வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிறத அந்த மரு எப்படி வந்து மாறி இருக்கு, இப்போ எப்படி வந்து சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வண்ணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஊட்டி அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அதாவது உதகமண்டலம் அப்படின்னு சொல்லி இருக்கிறத பேர் வந்து உதகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிறத வண்ணை அப்படின்னு சொல்கிறோம். தீசிஸ் கலைச்சொல் அறிக. தீசிஸ். ஆய்வேடு. 100 கேள்விகள் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் வேகமாக வந்து போகிறேன். சரியா? ரைட். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கண்டறிக. சினிமா. இது வந்து பிறமொழி சொல். நம்ம தமிழ்ச்சொல் என்ன? திரைப்படம். இதெல்லாம் லட்டு கொஸ்டின். கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது என்ன வகையான விடை? இந்த அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா சுட்டு விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் என்ன விடை? கடைக்கு போறியான்னு கேட்குறாங்க, போகிறேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேர் விடை. இதுவே போக மாட்டேன் அப்படின்னா மறுத்து கூறுதல் அப்படின்னா மறை விடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கலைச்சொல் தருக. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. கல்ச்சுரல் அகாடமி தமிழ்ச்சொல் என்ன? கல்ச்சுரல் அகாடமி. பார்த்தீங்களா கேள்வி வந்து எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். பண்பாட்டுன்னு தெரியும், ஆனால் இங்கே வந்து பாருங்கள் நிறுவனமாக, மையமாக, குழுமமாக, கழகமாக. பண்பாட்டு கழகம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? கல்ச்சுரல் அகாடமி அப்படிங்கிறதுக்கு பண்பாட்டு கழகம் அப்படிங்கிறது. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் சரியான தமிழ்ச்சொல் என்ன? இதையும் பாருங்கள், நம்மளுக்கு வந்து குழப்புற மாதிரியே கேட்பாங்க. பயணச்சீட்டு ஆய்வர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்ததாக பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற ஓமை தொடர் என்ன? பாரதியோட பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ஓமை தொடர் எது இருக்குது அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. சரியா? காக்கை உட்கார பழம் விழுந்தது போல பொருள் தருக. இதெல்லாம் வந்து யோசித்து போடணும். சரியா? காக்கை உட்கார பழம் விழுந்தது போல. நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா எதிர்பாரா நிகழ்வா தற்செயல் நிகழ்வா, இந்த ரெண்டு வந்து கண்டிப்பாக வந்து வராதுன்னு தெரியும். ஆனால் இந்த ரெண்டில் வந்து கண்டிப்பாக குழப்பம் வந்து இருக்கும். சரியா? காக்கை உட்கார்றதுக்கும் பழம் விழுகிறதுக்கும் எதிர்பாரா நிகழ்வு வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. தற்செயல் நிகழ்வு தான், தற்செயலாக நடக்கிறது. சரியா? கொடிகட்டி பறத்தல் ஓமை என்ன? கொடிகட்டி பறத்தல். புகழ் பெற்று விளங்குதல். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது எவ்வகை வினை? புத்தகங்கள் வருவித்தார். வருவித்தார் அப்படின்னா இது வந்து பிற வினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வாக்கியம்? தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். ஸோ மகனை படிக்க வைக்கிறார் அப்படிங்கிறப்ப இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிற வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. அதாவது ஒரு 4 வாக்கியம், இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு கொடுத்துட்டு பெயர் பயனிலை தொடர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வினாத்தொடரில் வந்து இருக்குது, ஆனால் பெயர் பயனிலை தொடர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வராது. பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். ஆமாம், பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா இது கட்டளை தொடர் தான். ஸோ இது வந்து கரெக்டு தான். எவ்வளவு உயரமான மரம் வினாத்தொடர்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு உயரமான மரம் அப்படிங்கிறது நம்ம உணர்ச்சி தொடரில் வந்து வரும். சரியா? வராது. இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான விடை. விடைக்கேற்ற வினா அமைக்க. சார் என்ன சார் ஈஸியான கொஷினாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியும், போக போக உங்களுக்கு தெரியும். சரியா? பானையின் வெற்றிடமே நமக்கும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. இந்த வரிக்கு என்ன வினா வந்து வரும்? என்ன வரும் அப்படின்னா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அடுத்து விடைக்கேற்ற வினா. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி.
ஸோ இந்த கேள்வியில் எந்த கேள்வி வரும்? யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர்? பணிந்து பணித்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சார் என்ன சார் ஒவ்வொரு இதுலேயும் இந்த பணிந்து பணித்து வந்து கொடுக்குறீங்க? நானாக கொடுக்குறேன், கொஸ்டின் டிஎன்பிசி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பணிந்து அப்படின்னா நம்ம பணிவோடு வந்து இருக்கிறது. பணித்து அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்டா அப்படின்னு சொல்லி நம்ம பணித்து சொல்கிறது. அப்படிங்கிறப்ப பணிவுடன் நடத்தல் கட்டளை இடுதல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. ஸோ 4 இதையும் வந்து பாருங்கள், பாஸ் பண்ணி கூட வந்து பாருங்கள். இதில் வந்து எது வந்து கரெக்டாக வந்து இருக்கும்? எது கரெக்டு அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது நல்லவர் எனும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. மற்ற எல்லாமே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து அகர வரிசைப்படி எழுதுக. அகர வரிசைப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இதில் எது கரெக்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு தவிழ் அப்படிங்கிறது வரணும். அதுக்கப்புறம் படகம், அடுத்து பிடில், அடுத்து பேரியால். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா டக்குன்னு வந்து பார்க்குறப்ப பானா வரிசை கொடுத்துருக்காங்க, அப்போ படகம், பிடில், பேரியால், தவில் அப்படின்னு போட்டுருவோம். ஆனால் வந்து பாருங்கள், இந்த இக்கு இங்கு வரிசை வந்து பார்க்குறப்ப இத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த இப்பு வரிசை வந்து வரும். சரியா? அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து தவில், அடுத்து படகம், அடுத்து பிடில், அடுத்து பேரியால் தான் வந்து வரணும். இதெல்லாம் வந்து மைனர் மிஸ்டேக் கண்டிப்பாக வந்து விடுவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்தா அகர வரிசை. தேவை, ஐயம், சிறப்பு, தமிழ்நாடு, கண்ணன். இதில் அகர வரிசைப்படுத்தி எழுதணும். ஃபஸ்ட்டு உயிரெழுத்து தான் வந்து வரணும். அப்படிங்கிறப்ப ஐயம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இக்கு தானே வரணும். அப்படிங்கிறப்ப கண்ணன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான். ஐயம், கண்ணன், சிறப்பு, தமிழ்நாடு, தேவை அப்படிங்கிறது. வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. பாடி, பாடி அப்படிங்கிறது வேர்ச்சொல். இதோட வினைமுற்று வந்து கேட்குறாங்க. 4 ஆப்ஷனில் எது வினைமுற்றா வந்து இருக்குது? பாடு, பாடின, பாடிய. இதில் வந்து பாடினால். இதில் வந்து எது வந்து வினைமுற்றா இருக்குது அப்படின்னா பாடினால் அப்படிங்கிறதான் வந்து வினைமுற்றா வந்து இருக்குது. கீழ்கண்டவற்றில் ஏவல் வினைமுற்று சொல் எது? ஏவல் வினைமுற்று சொல் செல்கவா, வாழ்கவா, ஓடுகா, வாலியவா. இப்போ வந்து பாருங்கள், இந்த செல்க, வாழ்க, வாலிய இதெல்லாம் வந்து வியங்கோல் வினைமுற்று வகையில் வந்து வருதும். சரியா? இதில் வந்து ஓடு அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவல் வினைமுற்று சொல். விளைவது வேர்ச்சொல் தருக. விளைவது, விளை அப்படின்னு தான் வரும். ஆப்ஷன் பி. அறியேன் வேர்ச்சொல் தருக. வேறு சொல் இல்லை, வேர்ச்சொல். அறியேன் அப்படின்னா அரி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அறிதல். மலைக்குகை. இந்த மலைக்குகைக்கு 2 வார்த்தை வந்து சேமாக வந்து வரும். அதாவது 2 வார்த்தை ஒரே பொருளை வந்து கொடுக்கும். இந்த மலைக்குகைக்கு என்ன வரும்? முளை, முழவுவா, இல்லைன்னா பிளம், முளையா, புலம், முழவுவா, முளை, பிளவுவா. இந்த இதில் தான் நம்ம வந்து தப்பு வந்து பண்ணுவோம். சரியா? ஆப்ஷன் பி, அதாவது பிளம், முளை, இந்த 2ம் தான் என்ன எதை குறிக்குது அப்படின்னா மலைக்குகையை வந்து குறிக்கும். வாழை, வாழை பொருள் வேறுபாடு அறிக்கை. இது நம்ம நிறைய டைம் வந்து பார்த்துருக்கோம். திரும்ப திரும்ப ஒரே மாதிரி கேள்வி தான் வந்து கேட்குறாங்க. சரியா? வாழை ஃபஸ்ட்டு லை வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன், வாழை மீன். ஓகேவா? அடுத்து செகண்டு வந்து வாழை மரம். அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. இதுவே வந்து குண்டுலை வருது அப்படின்னா, குண்டுலை வருது அப்படின்னா இளம்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரம் என்பதன் பொருள் என்ன? சிரச்சேதம். ஏன்னா நம்ம பழைய இலக்கியங்கள்லாம் படிச்சிருக்கோமா? சிரச்சேதமாக தலையை துண்டிக்கிறது. ஸோ தலை. கிண்ணம், கிண்ணம் சரியான பொருள் தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு கிண்ணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெரியும், நம்ம வீட்டில் கிண்ணம்னா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கிண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2வது கிண்ணத்துக்கு தான் வந்து தெரியாது, என்னடா அது கிண்ணம் இருக்குது, நம்ம புதுசாக வந்து படிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிண்ணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறு பாத்திரம். சரியா? 2வது கிண்ணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா துன்பம் அப்படிங்கிறது. 2வது கிண்ணத்துக்கு என்னது? துன்பம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கிரெடிட் கார்டு இணையான தமிழ் சொல் என்ன? இதெல்லாம் வந்து நிறைய டைம் இது கேட்டிருக்காங்க. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. டிஜிட்டல் தமிழ் சொல் என்ன? டிஜிட்டல். மின்னணு மயம். பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. செலியன் வரும். வருமா? வருங்கிறது வராது. செலியன் வந்தான். இது கரெக்டு தான். சரியா? அடுத்து இது தப்பு. செலியன் வந்தார்கள் பன்மையில் இருக்குது. அதாவது செலியன்கிறது ஒருமை, ஆனால் வந்தார்களும் பன்மை. செலியன் வந்தது அக்ரியை குறிக்கிறது, வராது. ஸோ ஆப்ஷன் அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. சந்திப்பிழை நீக்கி எழுதுக. தமிழுக்கு முத்தமிழ்
என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இல்லை எது வந்து கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் தான் நம்ம மைனர் மிஸ்டேக்லாம் வந்து விடுவோம். எது கரெக்டாக அப்படின்னா ஆப்ஷன் பி தான். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு அப்படிங்கிறது தான் வரும். ஆப்ஷன் பி. சரியான மரபு சொல்லை இணைக்க கமுகு, கமுகு, கமுகம் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கமுகு அப்படின்னா பாக்கு, சரியா? கமுகம் கூந்தல். பொருந்தா சொல்லை எழுதுக. எழுத்து சொல் தொடை அணி. பாருங்கள், எழுத்து சொல் அணி அப்படிங்கிறது ஒரே வகையில் வந்து வரும், இலக்கண வகையில் வந்து வரும். தொடை அப்படிங்கிறது இது சப்டாப்பிக்காக தான் வந்து வரும். அப்படிங்கிறப்ப தொடை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வேறுபட்ட ஒன்று, சரியா? பொருந்தா சொல்லை கண்டறிக. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. என்னடா அது வித்தியாசமாக இருக்குது, பாக்குங்கிறாங்க, பஞ்சுங்கிறாங்க, பாட்டுங்கிறாங்க, பத்துங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து குற்றியலுகரம்ப்பா, ஓகேவா? குற்றியலுகரம். இப்போ வந்து பாருங்கள், இந்த பாக்கு, பாட்டு, பத்து இதெல்லாம் வந்து வன்தொடர் குற்றியலுகரம். பாக்கு, பாட்டு, பத்து இந்த மூணு ஒரே வகை வன்தொடர் குற்றியலுகரம். இந்த பஞ்சு அப்படிங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம். அப்படிங்கிறப்ப இங்கே வந்து பொருந்தா சொல் இது அப்படின்னா பஞ்சு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வார்த்தையில் பார்த்தே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், ஓகே இது குற்றியலுகரத்தை தான் வருது அப்படிங்கிறது. குற்றியலுகரம் எப்படி கண்டுபிடிக்கணும்? லாஸ்ட்டு வார்த்தையை வந்து பார்க்கணும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வல்லின உகரமாக இருக்கணும். அதாவது கு, சு, டு, து, பு, ரு இந்த 6 வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து இருக்கணும். லாஸ்ட்டு வார்த்தைக்கு முந்தின வார்த்தையை வந்து பார்க்கணும். இந்த முந்தின அந்த வார்த்தையில் எழுத்து, அந்த எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன எழுத்தாக இருக்கோ அதன்படி நம்ம வன்தொடரா, மென்தொடரா, இல்லை அப்படின்னா இடைத்தொடரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. புனை, மிதவை, நீகான், தெப்பம். ஆக்சுவலாக இது வந்து புனை, மிதவை, தெப்பம் இந்த 3 வந்து ஒன்று, நீகான் அப்படிங்கிறது வராது, சரியா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இங்கே வந்து பொருந்தா சொல். அயம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அயம், ஐயம் அப்படின்னா பயம் அப்படின்னு சொல்லலாம், சரியா? அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தெளிவு அப்படிங்கிறது. ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? ஊக்கம், ஊக்கம் அப்படிங்கிறது எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சோர்வு. எளிது எதிர்ச்சொல் என்ன? எளிது. அரிது ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? கஷ்டம். பூட்டுங்கதவுகள் பிரித்தெழுத கிடைப்பது என்ன? இதெல்லாம் வந்து லட்டு கொஸ்டின், சரியா? பூட்டும் கூட்டல் கதவுகள். ஆப்ஷன் பி கரெக்டு. வானம் கூட்டல் அறிந்த சேர்த்து எழுதுக. இதெல்லாம் பார்த்த உடனே டக்குன்னு வந்துடணுப்பா. வானம் அறிந்த. மானம் கூட்டல் இல்லா, மானம் இல்லா. ஆப்ஷன் பி. அடுத்து கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டை தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும் அஸ்வினி முதலான 27 விண்மீன்களை நாள்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய, சரி பிளாப்ளா ரொம்ப வந்து இது ஒன்றும் அவசியம் இல்லை, நீங்கள் வந்து வாசித்துக்கோங்க. வாசித்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணுங்கள். சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது? எது? புதன். ஃபஸ்ட்டு கோள் என்னது? புதன் தான் வந்து இருக்குது, சரியா? பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர்? நான் கூட வாசித்தேன். எவ்வாறு அழைத்தனர்? கோள்மீன் அப்படின்னு சொல்லி அழைத்தனர். புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அறிவன். வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் எது? இதெல்லாம் ஜாக்கிரபிலே இருக்குப்பா, சரியா? நம்ம இருந்தாலும் இது வந்து புதுசாலாம் நம்ம வந்து இதுவும் இல்லை, அங்கே இருக்கிறத நம்ம வந்து இங்கே ஆன்சராக போட போகிறோம். வியாழன். சங்கப்புலவர்கள் டேஷ் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர். என்ன அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர்? வானியல் அறிவு. ஓகே. அடுத்து அறந்தை என்ற சொல்லின் பொருள் என்ன? இப்போலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஆரம்பிக்குது, சரியா? ஸோ இதிலிருந்து தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னால் வரைக்கும் எளிமையாக வந்து இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் பார்ப்போம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அறந்தை என்ற சொல்லின் பொருள் என்ன? கேள்வியை வந்து எங்கேயும் கேள்விப்படாத மாதிரி இருக்கா? அறந்தை அப்படின்னா துன்பம், சரியா? அறந்தைன்னா என்னது? துன்பம். அங்காப்பு என்ற வகையில் அமைந்த எழுத்து எது? அங்காப்பு. அங்காப்புனா என்ன அர்த்தம்? வாயை திறத்தல் அப்படிங்கிறது. வாயை திறக்கிறதுனால எந்த எழுத்து வந்து வரும் அப்படின்னு கேட்டால் 2 எழுத்தாக வந்து வரும். அதாவது அ, ஆ. அங்காப்பு அப்படிங்கிற இதில் வந்து அ, ஆ அப்படிங்கிறது வரும், சரியா? ஸோ ஆ அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அங்காப்பு அப்படிங்கிற வகையில் வர்ற எழுத்து.
அனல் என்ற சொல்லின் பொருள் என்ன? இந்த நான் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெருப்பு வரும் இல்லையா, நெருப்புலேருந்து வர்ற அந்த அனல் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் 3 சொல்லினா அனல் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படின்னா என்ன? தாடி. சரியா? தாடி. ஓகேவா? சரி. அடுத்ததாக ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதில் ஒரு சில பேர் வந்துடுவாங்க, சார் சிலபஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இலக்கணம் புக்கில் இருக்குல்ல, கண்டிப்பாக வந்து நம்ம படித்து தான் ஆகணும். எதாக இருந்தாலும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் கஷ்டமாக கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? சரி, ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, அடிமறி மண்டல ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 வகை வந்து இருக்குது. அடுத்ததாக பெய்திடாய் இலக்கண குறிப்பு தருக. பெய்திடாய் என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தோணும். இது வினைமுற்றா இல்லைன்னா வினை எச்சமா, பண்பு பெயரா, ஏவல் வினைமுற்றா? பெய்திடாய் அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று. மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று பாடிய கவிஞர் யார்? மாற்றம் எனது மானிட தத்துவம். ஸோ யார் அப்படின்னா கண்ணதாசன். கண்ணதாசன் தான் மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கண்ணதாசன் பெற்ற விருதுகளில் பொருந்தாத ஒன்று என்ன? கண்ணதாசன் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரா? வாங்கியிருக்காரு. அண்ணாமலை அரசர் நினைவு பரிசு வாங்கியிருக்காரா? வாங்கியிருக்காரு. மத்திய மாநில அரசு விருதுகள் வாங்கியிருக்காரா? வாங்கியிருக்காரு. செவாலியர் விருது வாங்கியிருக்காரா? வாங்கலை. அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் டி தான் வந்து இங்கே வந்து வரும். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு, அண்ணாமலை அரசர் நினைவு பரிசு வாங்கியிருக்காரு. சார் இதெல்லாம் வந்து நியூ புக்கில் இல்லையே அப்படின்னு தோணலாம். ஓல்டு புக்கில் இருக்குது. சரியா? பூங்கொடி எனும் காவியத்துக்காக தமிழக அரசின் பரிசை பெற்றவர் யார்? பூங்கொடி எனும் காவியத்துக்காக தமிழக அரசின் பரிசை பெற்றவர் யார் அப்படின்னா முடியரசன். 1966 வாக்கில் இந்த பரிசு வந்து வாங்கியிருப்பார். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று பாராட்டப்படுபவர் யார்? இதெல்லாம் லட்டு கொஸ்டின். ரசூல் கம்சதேவ் பாரதிதாசனை தான் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் படைப்பு எது? இது நியூ புக்லேயே இருக்குது. பெருஞ்சித்திரனார், பாவலர் பெருஞ்சித்திரனார் இருக்கார் இல்லையா, அவர் நிறைய நூல் எழுதியிருக்காரு. அதில் எது தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? திருக்குறள் மெய்ப்பொருளுரை 10th புக்கில் வந்து இருக்குது. சரியா? உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று தமிழின் பெருமையை பாடியவர் யார்? பாரதிதாசன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? க. சச்சிதானந்தன். மிளகாய் செடியின் அடிவகை எது? மிளகாய் செடி இருக்கு இல்லையா, அதோட அடிவகை கேட்கலாம். சார் இதெல்லாம் வருமா? தேவநேய பாவனார் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இருக்குது. நம்மளுக்கு வந்து 10th நியூ புக்கில் வந்து இருக்கும். அந்த பாடத்தை நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 1 இல்லைன்னா 2 கேள்வி அதில் வந்து கேட்குறாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். சரியா? மிளகாய் செடியின் அடிவகை எது அப்படின்னா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்டி அப்புறம் மிளகாய் செடி, இந்த 2க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல். பூவின் நிலைகளில் தவறான ஒன்று எது? பூவுக்கு வந்து மொத்தம் 7 நிலைகள் வந்து இருக்குது. சரியா? அதில் தவறான ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. அரும்பு பூவின் தோற்ற நிலை. அரும்பு அப்படிங்கிறது பூவின் தோற்ற நிலை தான், கரெக்டு. போது பூ சுருங்க தொடங்கும் நிலை. போது அப்படிங்கிறது பூ விரிய தொடங்கும் நிலை தான். அப்படிங்கிறப்ப இதுதான் வந்து தவறான ஒன்று. ஆப்ஷன் பி தான். அடுத்து செம்மல்னா பூ வாடின நிலை, வி அப்படின்னா பூ கீழே விழுந்த நிலை. இதெல்லாம் சரிதான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார்? அல்லூர் இருக்கு இல்லையா, அங்கே திருவள்ளுவர் தவச்சாலை யார் அப்படின்னா இளங்குமரனார். இளங்குமரனார் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ்குள்ளே வந்து இருப்பாங்க. சரி, ஓகேவா? இதில் நீங்கள் வந்து நிறையா பேர் வந்து கேட்குறீங்க, சார் சிலபஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு அந்த மாதிரி வந்து குரூப் 4 வந்து நினைக்காதீங்க. கண்டிப்பாக சிலபஸில் இல்லாததும் நம்மளுக்கு வந்து, ஏன்னா அது பாடத்துக்குள்ளே தானே இருக்குது. இப்போ இளங்குமரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 10th நம்ம சிலபஸ்குள்ளே உள்ள பாடத்தில் தான் வந்து இருக்கும். ஓகேவா? அப்படிங்கிறப்ப நம்ம படிச்சு தான் ஆகணும். ஓகே. அடுத்து தாவரத்தின் பிஞ்சு வகைகளில் எதன் பிஞ்சு கவ்வை என்று அழைக்கப்படுகிறது? கவ்வை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க? எல் பிஞ்சு. ஸோ எல் பிஞ்சோட
எல் பிஞ்ச கவ்வை அப்படின்னு சொல்கிறாங்க. மாம்பிஞ்ச வடு மாவடு அப்படின்னு சொல்லுவாங்க. பலா பிஞ்ச மூசு அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கு இளம் பாக்கு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நுழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா தெரிஞ்சுக்கோங்க. சரியான விடையை தேர்வு செய்க. உயிருள்ள உடல் எவையா, யாவையா, எதுவா, யாதுவா? எது எது அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். சாவி கற்றையா, குலையா, கொத்தா, கூட்டமா? கொத்து. தந்தை பெரியாரிடத்திலும் அண்ணாவிடத்திலும் நெருங்கி பழகியவர், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர், தமது மறைவின் பொழுதும் எந்த சடங்குகளும் வேண்டாம் என்று உரைத்து அவ்வாறே நிறைவேறச் செய்வதார். இந்த கூற்றுகளுக்கு உரியவர் யார்? இது பாரதிதாசனா, கண்ணதாசனா, நாமக்கல் கவிஞனா, முடியரசனா? நல்லா பாருங்கள். தந்தை பெரியார் இடத்துலையும் அண்ணாவிடத்திலும் நெருங்கி பழகியவர். சரியா? சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர், தமது மறைவின் பொழுதும் எந்த சடங்குகளும் வேண்டாம் என்று உரைத்து அவ்வாறே நிறைவேறச் செய்தவர் யார்? முடியரசன். பூங்கொடி என்ற காவியம் எந்த ஆண்டு தமிழக அரசின் பரிசை பெற்றது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முடியரசனோட பூங்கொடி காவியம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆண்டு அப்படின்னா 1966 அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்னேன். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. ஹோமோகிராப் தமிழ் சொல் தருக. ஹோமோகிராப் அப்படின்னா என்ன? ஒப்பெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்து அப்படின்னா ஒவ்வொல், ஒவ்வொலை வந்து உயிரெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. மெய்யெழுத்து அப்படின்னா கான்சொனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சொனன்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு மொழி அப்படிங்கிறது மோனோ லிங்குவல் அப்படிங்கிறது. சரியா? கண்ணதாசன் ஆசிரியராக பணியாற்றிய இதழில் பொருந்தாத ஒன்று என்ன? என்னடா கண்ணதாசன் கொண்டு வரேன் அப்படின்னா படிச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை. இப்போ புதுசாக வந்து பார்க்குறவங்க படிக்கக்கூட இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? கண்ணதாசன் ஆசிரியராக பணியாற்றிய இதழில் பொருந்தாத ஒன்று தென்றல், சண்டமாருதம், முல்லை, குயில். குயில் தான் வந்து பொருந்தாத ஒன்று. சரியா? தென்றல், சண்டமாருதம், முல்லை இதில் வந்து இவர் வந்து ஆசிரியராக பணியாற்றினார். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான ஒன்று எது? காற்று. காற்றை பற்றி சிறப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இதில் வந்து தவறான ஒன்று குணக்கு, கொண்டல், குளிர்ச்சி. ஓகேவா? ஸோ கிழக்கில் வீசுகிற காற்றுக்கு பேர் குணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குளிர்ச்சியான காற்றாக தான் இருக்கும். ஸோ இந்த இது வந்து சரிதான். ஓகேவா? அடுத்து குடக்கு, கோடை, அதிக வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாருங்கள், மேற்குலேருந்து வீசுகிற காற்றுக்கு பேர் வந்து குடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோடை காற்று தான். சரியா? அதே மாதிரி அந்த காற்று அதிக வலிமையாக வந்து இருக்கும். கரெக்டு தான். வாடைக்காற்று, ஊதைக்காற்று. வடக்குலேருந்து வீசுகிற காற்று வாடைக்காற்று, ஊதைக்காற்று தான். ஸோ இதுவும் சரிதான். அடுத்து வந்து பாருங்கள், தெற்கில் லாஸ்ட்டில் தெற்கு தென்றல் காற்று அதிக வேகம். தென்றல் காற்றுனாலே ஸ்லோவாக தானே இருக்கும், ஆனால் அதிக வேகம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. ஓகேவா? அதாவது தவறான ஒன்றுனா ஆப்ஷன் டி தான். இங்கே வந்து மிதவேகம் அப்படின்னு சொல்லி வரணும். நனந்தலை உலகம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா சுருங்கிய உலகம். கை தொழுது இலக்கண குறிப்பு தருக. கை தொழுது அப்படின்னா கையால் தொழுதுன்னு சொல்லி வரணும். ஓகேவா? அப்போ ஐ ஆல் 2 3 மூன்றாம் வேற்றுமை தொகை. ஆப்ஷன் சி. டொர்னாடோ கலைச்சல் தருக. டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி அப்படின்னு அர்த்தம். சரியா? புயல் அப்படின்னா ஸ்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்காற்று அப்படின்னா டெம்பஸ்ட். நிலக்காற்று அப்படின்னா லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அள் அப்படின்னா நம்மளுக்கு இரவு அப்படின்னு சொல்லி தெரியும். ராப்பொழுதே ஆனாலும் விருந்துக்குன்னு வந்துட்டால் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழர்களை பற்றி ஒரு நூல் வந்து சொல்லுது. எது அப்படின்னா நற்றிணை. சரியா? எப்படி நாளாக எப்படி ஞாபகம் வைப்பேன் அப்படின்னா அள்ளில் ஆயினும் அப்படின்னா இரவில் வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, விருந்து வந்து போட்டுருவாங்க. சரி, எவ்வளோ நல்லவங்கப்பா. சரியா? நல்லவங்க நற்றிணை. ஓகேவா? ஓகே. அடுத்து 7 அடி நடந்து சென்று வழி எழுப்பினர் என்று பண்டை தமிழர்களின் விருந்தோம்பலை பற்றி குறிப்பிட்ட நூல் எது? 7 அடி நடந்து சென்று வழி எழுப்பினர். பாருங்கள், 7 அடி பின் சென்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ எந்த இதில் அப்படின்னா பொருணராற்று படை அப்படிங்கிற நூலில் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க. 7 அடி நடந்து சென்று வழி எழுப்பினர் அப்படிங்கிறது. அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து உறவினர்கள் வராங்க அல்லது விருந்தினர் வராங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வழி அனுப்பி வச்சுட்டு வருவாங்க.
வீட்டில் இருந்து அவங்க வெளியே போனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறோம், அப்படி கிடையாது. வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த இப்போ நார்மலாகவே நம்மளுக்கு நம்ம வீடு சொந்தக்காரங்க வரானா பஸ் ஸ்டாப் வரைக்கும் நீங்கள் வந்து போவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. 7 அடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வழி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பொருநர் ஆற்றுப்படை. நான் எப்படி வந்து இதை ஞாபகம் வச்சுக்கிடுவேன் அப்படின்னா 7 அடி பொறுமையாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வழி அனுப்பி வைப்பாங்க. பொறுமையாக பொருநர் ஆற்றுப்படை. ஓகேவா? சரி, கேட்கலாம் சார் இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து தமிழ் இதோட வந்து தொன்மையை இல்லைன்னா சிறப்பு வந்து பேசுது. அப்படிங்கிறப்ப இதை வந்து நம்ம வந்து படித்து ஆகணும். கடும்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? கடும்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சுற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சுற்றம் அப்படின்னு சொல்லி. வட்டார வழக்கு சொல்லுக்கு ஏற்ற தமிழ் சொல்லை கண்டறிக. பதனம் என்றால் என்ன? வட்டார வழக்கு சொல் வந்து இருக்குது. பதனம் என்றால் என்ன? பதனம் அப்படின்னா கவனமாக அப்படிங்கிறது. எபிக் லிட்ரேச்சர் தமிழ் சொல் தருக. எபிக் லிட்ரேச்சர். எபிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காப்பிய இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? காப்பிய இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நச்சுப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று. மேற்கண்ட பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்ன அணி வந்து பயின்று வந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து பாருங்கள், அற்று அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வெளிப்படையாக வந்து வந்திருக்குது. இது வந்து ஓம உருவு அற்று அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஓமை அணி. போல அப்படிங்கிற வார்த்தையும் வெளிப்படையாக வந்தால் அது வந்து ஓமை அணின்னு சொல்லலாம். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தமிழ் சொல் தருக. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். கணினி செயல் திட்ட வரைவு. காஸ்மிக் ரேஸ் தமிழ் சொல் தருக. காஸ்மிக் ரேஸ். விண்வெளி கதிர்கள். நாலடியாரை தொகுத்தவர் யார்? நாலடியாரை தொகுத்தவர். இதெல்லாம் வந்து நம்ம வந்து யோசிக்க விட டக்குன்னு அடிக்கணும். பதுமனார். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் யார்? கண்ணதாசன். பொதுமறையான திருக்குறளில் இல்லாததும் இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். காட்சிக்கு புலியாகி கொடுமை மாளா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவன் என்று கூறியவர் யார்? அந்த கவிஞரை பற்றி ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார். முடியரசன். கண்ணதாசன் புனைப்பெயர் என்ன? கண்ணதாசனுக்கு இயற்பெயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து முத்தையா அப்படின்னு சொல்லி தெரியும். புனைப்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. காரைமுத்து புலவரா, வணங்காமுடியா, பார்வதிநாதனா, அனைத்துமா? அனைத்தும் அப்படிங்கிறதா வரும். காரைமுத்து புலவரும் வரும், வணங்காமுடி வரும், பார்வதிநாதன் வரும். முடியரசனின் கவிதை நூலில் இல்லாதது எது? முடியரசன் வந்து கவிதை நூல் எழுதியிருக்காங்க இல்லையா? பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் அப்படிங்கிற எழுதியிருக்காரு. இல்லை ஏசு காவியம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக கண்ணதாசனுக்கு வரும். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கவிதை நூலில் இல்லாததுன்னா ஆப்ஷன் பி. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? அதாவது வரதட்சணை நீ வந்து வாங்குற அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கே நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா காயிதே மில்லத். கால்நடைகளுக்கு ஊறு நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பட்டி. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று யாரை பாராட்டினார்? பெரியார் வந்து காயிதே மில்லத்தை வந்து பாராட்டியிருப்பார். காயிதே மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள்? சமுதாய வழிகாட்டி. நமன் என்ற சொல் யாரை குறிப்பிடுகிறது? நமன் அப்படின்னா யமன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1981 முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியவர் யார்? மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய தேவநேய பாவனர். ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழில்
பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர்? பெருஞ்சித்திரனார். தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் நூலை தொகுத்தவர் யார்? ஜி.யு. போப். ஓகே, நம்ம ஒரு 100 கேள்விகள் தமிழில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தேர்வு எழுதின ஒரு ஃபீல் வந்து இருக்கும். சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து முழுமையான மாதிரி தேர்வுகளும் டேலண்ட் டெஸ்ட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். ஓகேவா? ஃபாலோ பண்ணுங்கள். வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் தமிழில் கண்டிப்பாக 95க்கு மேலே எடுக்க வைக்கிறது என்னோடய பொறுப்பு. சரியா? நன்றி.